இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா செட் ஆபரேஷன்ஸ் பார்க்க போறோம். செட்டு பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தேன், யூனிக்கா தான் இருக்கும், டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் செட்டு பிரிண்ட் பண்ணேன்னா ஆர்டரா பிரிண்ட் பண்ணாது, அன்ஆர்டரா பிரிண்ட் பண்ணேன். எக்ஸாம்பிளுக்கு செட்டு முதல்ல எப்படி வச்சுப்பேன், செட் 1 ஈக்குவல் டு நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. செட் எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா கர்லி பிராக்கெட் வச்சு கிரியேட் பண்ணுறேன். இப்போ 1 2 3 4 5 5 6 6 7 1. இப்போ எனக்கு இந்த பிரிண்ட் செட் 1 கொடுத்தனா எனக்கு யூனிக்கா மட்டும் தான் கொடுக்குதா, 1 2 3 4 5 6 7 தான் கொடுக்குதா. இந்த டூப்ளிகேட் 1 டூப்ளிகேட் 6 டூப்ளிகேட் 5 ரிமூவ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்புறம் இன்னொன்று அது வந்து ஆர்டரா கொடுக்கணுமா கேட்டிங்கன்னா சில டைம் நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணும், ஆர்டரா கொடுக்காது. ஓகே, என்ன இருக்கு, ஆர்டரா கொடுத்துருக்கான்னு கேட்டீங்கன்னா கொடுக்கல, ரேண்டமா கொடுத்துருக்கா, இதுதான் அன்ஆர்டர். ஓகே, செட்டோட ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் இருக்கு, ஆட்னா ஆட் பண்ணும், கிளியர்னா கிளியர் பண்ணும், காப்பினா காப்பி, டிஃபரன்ஸ், டிஸ்கார்ட், இதுக்கு சில ஷார்ட்கட்ஸ் கூட இருக்கு, மைனஸ்னா கூட வேலை தான் பண்ணும். மற்றதுக்கெல்லாம் ஷார்ட்கட்ஸ் கிடையாது. டிஃபரன்ஸ்க்கு இன்டர்செக்ஷன் அண்ட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னா கேரட் சிம்பிள், அப்பர் ஆரோ சிம்பிள் மாதிரி சொல்லுவாங்க, இந்த சிம்பிள். ஸோ இதுதான் வந்துட்டு உங்ககிட்ட செட்ல இருக்க ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதை ஒரு வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்கிட்ட செட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 2 செட் வச்சிருக்கேன், நியூமெரிக்கலா 1 2 3 4 வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு XY 2 செட் வச்சிருக்கேன், ஆப்பிள் பனானா செரி, பனானா டேட் ஃபிக்னு வச்சிருக்கேன். யூனியனோட ஷார்ட்கட் என்ன சொன்னேன், ஆக்சுவலா ஷார்ட்கட்டோட பார்த்தீங்கன்னா யூனியனோட ஷார்ட்கட் இதான் யூனியனோட ஷார்ட்கட். ஓகேவா, இந்த சிம்பிள் அங்க வைக்கல, இதான் அதோட ஷார்ட்கட். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா A யூனியன் பின்னு கொடுத்துருக்கேன். A யூனியன் பின்னா எனக்கு என்ன வரும், 1 2 3 4 5 6ன்னு வரும். பிகாஸ் டூப்ளிகேட் என்ன ஆகிடும், ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுதான் விஷயம். அதே எக்ஸ் இப்படியும் பண்ணலாம், இல்லை எக்ஸ் டாட் யூனியன் ஆஃப் ஒய்ன்னு போட்டுக்கலாம். எக்ஸையும் ஒய்யும் யூனியன் பண்ண நான் போட்டிருக்கேன். எப்படி, எக்ஸ் டாட் யூனியன் ஆஃப் ஒய் போட்டோன்னா ஆப்பிள் பனானா செரி, இந்த பனானா ரிமூவ் ஆகும் பிகாஸ் டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. ஆப்பிள் பனானா செரி டேட் ஃபிக்னு வரும். இது யூனியனோட ஃபங்க்ஷன். இன்டர்செக்ஷன்னா ரெண்டுமே காமனா என்ன இருக்கு, A அண்ட் B. இதுல என்ன காமனா இருக்கு, 3 4 வருமா, இதுக்கு பாத்தீங்கன்னா பனானா வரும். இது இன்டர்செக்ஷன். டிஃபரன்ஸ்ன்றது A டாட் டிஃபரன்ஸ் ஆஃப் B னா என்ன மீனிங்னா ஏல இருக்கிறது பில இல்லாதது, அதான் மீனிங். இப்ப ஏல என்ன இருக்கு, 1 2 இருக்கு, 3 4 இருக்கு. பில பாத்தீங்கன்னா 3 4 இருக்கா, அப்ப இந்த 3 4 என்ன ஆகிடும், ரிமூவ் ஆகிடும். அப்ப ஏல என்னென்ன வரும், எனக்கு 1 2 மட்டும் தான் வரும். அதுவே நான் ரிவர்ஸ் பண்ணேன்னா B மைனஸ் A நான் பண்ணேன்னா என்ன ஆகும், 3 4 5 6 மைனஸ் 1 2 3 4னா பில இருக்கு என்ன 3 4 என்ன ஆகிடும், ஏல இருக்குன்றனால கேன்சல் ஆகிட்டு என்ன அவுட்புட் வரும், 5 6 மட்டும் வரும். ஓகேவா, ஸோ இதுதான் விஷயம். இப்போ A டாட் டிஃபரன்ஸ் ஆஃப் Pனா என்ன வரும், எனக்கு A தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கனால ஏல இருந்து எனக்கு 1 2 மட்டும் வரும். 3 4 வந்து இதுல இருக்குன்றனால வராது. இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்னாலும் ஒண்ணுதான், டிஃபரன்ஸ்னாலும். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்னா ஆப்பிள் பனானா செரி, எக்ஸ்ல இருக்கிறது ஆப்பிள் செரி இருக்கு, பனானா இருக்கு. பட் பனானா வந்துட்டு ஒய்லையும் இருக்குன்றனால பனானா கேன்சல் ஆயிட்டு நான் எக்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கன்றனால எக்ஸ்னால ஆப்பிள் செரின்னு வரும். ஓகேவா, சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்ன்றது. ஓகேவா, ஸோ இப்போ வரைக்கும் இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, செரி ஆப்பிள் வந்திருக்கா, கடைசியா பாத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இதுல டிஃபரன்ஸ் என்ன வந்திருக்கு, 1 2 வந்திருக்கா. அப்புறம் இன்டர்செக்ஷன் பனானா 3 4 வந்திருக்கா. நார்மலா அப்புறம் உங்களுக்கு நியூமெரிக் செட் யூனியன் வந்து என்ன ஆகும், டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணணும்னு பார்ப்போம். ஓகேவா, இப்போ ஸோ மொத்தமா ரன் பண்ணிடுறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு, கரெக்டா. இப்போ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் A சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் B. ஸோ அப்படின்னா என்னன்னா A B எது வந்துட்டு காமனா இருக்கோ அது வந்துட்டு இதாயிடும், வெளில போயிடும்.
காமனா என்ன இருக்கு 3 4 இருக்கு, இதுலயும் 3 4 இருக்கு. ஸோ ரெண்டுமே எனக்கு போயிடும் ரெண்டு செட்ல. அப்போ எனக்கு என்ன ஆயிடும், சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னா என்னன்னா யூனியன் மாதிரி 1 2 வரும், 5 6 வரும். ஓகேவா? அந்த மாதிரி நார்மலா டிஃபரன்ஸ் என்ன பண்ண போது, நீங்க a மைனஸ் பினா ஏல இருக்கிறது வேல்யூ மட்டும் தான் வருது, பில இல்லாதது ஏல இருக்க வேல்யூ மட்டும் வரும். அதுதான் அதுவே வந்துட்டு சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படின்னா ரெண்டுத்துல காமனா இருக்கிறது எல்லாம் டிலீட் ஆயிட்டு யூனிக்கா என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வரும். 1 2 5 6 வந்திருக்கா? அதுவே சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் வந்துட்டு ஷார்ட்கட் என்ன சொன்ன, எக்ஸ் டாட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒய் போட்டிருக்கேன்னா, இப்போ எனக்கு இந்த ஆறுமே எடுத்துக்கோங்க. ஆறுத்துல எது காமனா இருக்கு, பனானா இருக்கா? 2 வாட்டி வந்திருக்கா? அந்த 2 பனானாவும் கேன்சல் ஆயிடுச்சு. ஆப்பிள் செரி டேட் ஃபிக் எனக்கு வரும். என்ன வந்திருக்கு, ஆப்பிள் செரி டேட் ஃபிக் வந்திருக்கா? இது சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். அடுத்து அப்டேட்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம எப்படி லிஸ்ட்ல எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி. எக்ஸ்டெண்ட்னா 2 லிஸ்ட்டை எப்படி ஒரு லிஸ்டோட இன்னொரு லிஸ்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுன்னு சொல்றேன்னா, இந்த லிஸ்டோட இந்த லிஸ்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுன்னு சொன்னா எனக்கு இப்படி வந்திருக்கா? அதுவே அப்டேட்ன்றது என்ன பண்ணோம்னா, இப்போ ஏல வந்துட்டு என்ன அப்டேட் பண்ணு, பி அப்டேட் பண்ணுன்னு சொல்லுது. ஓகேவா? அப்போனா 1 2 3 4 பி அப்டேட் பண்ணா 3 4 5 6. எனக்கு என்ன ஆயிடு, 1 2 3 4 3 4 ஆல்ரெடி இருக்கனால 5 6 மட்டும்தான் வரும். ஓகே, நீங்க அதே ஏ டாட் அப்டேட்ன்றத இப்படி பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 வரும். ரெண்டு செட்டை ஆட் பண்றதா அப்டேட். ஓகே, அடுத்து ஆட். இப்போ நீங்க எக்ஸ்ல வந்துட்டு ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஆப்பிள் பனானா செரி அதோட கிரேப் ஆட் பண்ணனா எக்ஸ் டாட் ஆட் கொடுத்தனா ஆப்பிள் செரி பனானா கிரேப் ஆட் ஆயிடும். டிஸ்கார்ட்னா ரிமூவ் பண்ணணும். இப்போ ஒய் டாட் டிஸ்கார்ட் நான் கொடுத்தனா ஒயில் என்ன இருக்கு, ஃபிக் வந்து ரிமூவ் பண்ணா என்னென்ன இருக்கு, பனானா டேட் மட்டும் வருமா, பனானா டேட் மட்டும் வரும். ஓகேவா? ஸோ இதனால காப்பின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. என்னன்னா எனக்கு பி நான் என்ன பண்றேன்னா, இது மட்டும் நான் எங்க எழுதி காட்டுறேன். C equal to A dot copy நான் கொடுத்தேன்னா, இப்போ நான் print C கொடுத்தேன்னா என்ன ஆகும், எனக்கு ஏதுனா காப்பி பண்ணி வச்சிருக்கு அது வரும். நான் print A கொடுத்தாலும் எனக்கு என்ன வரும், ஏ ரெத்தர் தான். ஸோ சின்றது எனக்கு காப்பி என்ன பண்ண போகுது, ஏ டாட் காப்பினா இந்த ஏல இருக்க வேல்யூவை எனக்கு காப்பி பண்ணி சில ஸ்டோர் பண்ணிடுச்சு. அப்ப ஏல என்ன இருந்துச்சு, 1 2 3 4 இருந்துச்சா, அப்ப சி வந்து காப்பினால 1 2 3 4 ஆயிடும். அப்படின்னு சி கொடுத்தனா 1 2 3 4 வரும். ஓகேவா? ஸோ இதுதான் விஷயம். நான் 2 வாட்டி காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சி நான் பண்ணிருக்கேன்ல, print c dot clear நான் கொடுத்தேன்னா c என்ன ஆயிடுச்சு, கிளியர் ஆயிடும். இப்போ c நான் வரும் பாருங்க. இப்போ வந்துட்டு c dot clear கொடுத்துட்டு கிளியர்னா என்ன பண்ண சொல்றேன், அதுல இருக்க வேல்யூ எல்லாத்தையும் கிளியர் பண்ண சொல்லிடுறேன். இப்போ print c கொடுத்தனா என்ன ஆகும், கிளியர் ஆயிடுச்சா, வெறும் எம்டி செட் கொடுத்துருக்கா. ஸோ இந்த print c என்ன கொடுத்துருக்கு, காப்பி பண்ணி கொடுத்துருக்கு. அப்புறம் நான் கிளியர் பண்ணிட்டேன். கிளியர் பண்ண எனக்கு என்ன ஆயிருக்கு, எம்டி செட் கொடுத்துருக்கு. ஓகேவா? பாப் பண்றது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேல்யூ பாப் பண்ண போகுது. ஓகேவா? a ஈக்குவல் டு 1 2 3 4 நான் இதை பாப் பண்ண சொன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ பாப் ஆயிடுச்சு. b ஈக்குவல் டு b டாட் பாப் கொடுத்தனா என்ன ஆகுது, b யோட வேல்யூ 3 4 5 6. ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன 3 பாப் ஆயிடுச்சு, 4 5 6 எனக்கு வரும். ஓகேவா? இதான் பார்த்தீங்கன்னா செட்டோட ஆப்ரேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோஸ் கீழே நான் வந்துட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் செட் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? செட்டோட ஆப்ரேஷன்ஸ்.